கைஸ் நம்ம முன்னாடி இருக்கிறது யாருன்னு தெரியுதா? வணக்கம் ஒரேவா பிஎஃப் ஜோக்கரு. போ ப்ரோ. 2 1 போ ப்ரோ. சூப்பர் ப்ரோ. நான் இங்க இருக்கேன். நான் ஸ்பெக்டேட்டர் மோட்ல இருக்கேன்னு தெரியல. ப்ரோ புரியல ப்ரோ, இப்பவும் புரியல, நான் பார்க்கல இதை. வட்டிங்கயா என்ன பண்ணணும்? என்ன எரியுது? எரியுதுவாளா போடு. போ ப்ரோ. 2 1 போ ப்ரோ. தலை அப்படிலாம் போக முடியாது. யோ நீ எதுக்கே சொல்ற? பாருமே ப்ரோ ரீஸ்பான்ஸ் செக் பண்ணிக்கோ ப்ரோ. ஏய் ரெண்டு பேரையும் நான் மியூட் போட்டு விட்டுறேன்டா. காலையில ஒழுங்கு மரியாதையா சும்மா இருங்கடா. என்ன ஆபரேட்டர் போட்டு விட்டுறேன். ஏன்னா நான் ஆல்ரெடி இது ஆடி இருக்கேன். என்ன இது? ஐயோ நல்லவடா சாமி. என்ன ப்ரோ இதெல்லாம்? எங்க ஜோக்கர் காணோம்? ஓ மேல இருக்காரா? நான் அவனுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்ணேன். என் ஆபரேட்டரை போனா ஆபரேட்டரா போன மாட்டேங்கிற. யாரு நீயா ஹெல்ப் பண்ண? எப்போன்னு தான் தெரியல. கடைசியில மட்டும் ஹெல்ப் பண்ணாதானே. என்னையாச்சும் ஆபரேட்டரா போடுங்கயா. ப்ரோ ஜோக்கர் ப்ரோ, நீ போறதே தப்பு ப்ரோ. ஏய் ஆபரேட்டரா போடுங்கயா. ஜோக்கர் ப்ரோ எனக்கு அப்படியே வந்தோம்ல. வண்டியா ப்ரோ? எப்படி ப்ரோ? என்ன மேட்ச் நீ தான்டா பண்ண? ஓ இது ஈஸி போல. நானும் வந்துட்டேன். ப்ரோ ஏய் ப்ரோ இங்க ஒரு பெட் கூட வெச்சுக்கோ. பின்னாடி பாரு ப்ரோ. பின்னாடி பாரியா? ஓகே போகவும் என்ன செவுத்து போட்டுருக்கு ப்ரோ. வெயிட்டிஸ் ஒரு 2 நிமிஷம் வெயிட்டிஸ் பண்ண முடியுமா ப்ரோ? ஒரு 2 நிமிஷம் வெயிட்டிஸ் பண்ண முடியுமா? சரில வேணாம், நீ போடு, நாங்க போகும்போது ஃபில் பண்ணிக்கிறோம். ப்ரோ என்னடா ப்ரோ என்ன சர்வைவல் மோட்ல இருந்து கிரியேட்டிவ் மோட் மாத்து ப்ரோ. இன்னாத்துக்குடா? பாப்பல நானும் வந்து பாப்பல. ஐயா சுத்துதே. போதே ஏறுதா ப்ரோ? நோ தப்பா இருக்கனா? ஐயா பாப்பா எனக்கு கிரியேட்டிவ் மோடாச்சும் மாத்தீங்களா? மாத்திட்டேன்டா எப்பாடி. மாத்திடடா. ஆபரேட்டரா மாத்திட்டேன்டா. அப்பா உன்னை சேர்த்து தான் மாத்திருக்கேன். ஓகே I know a free bird. ஏய் ஜோக்கர் ப்ரோ எப்படி கம்ப்ளீட் பண்ணாரு இப்போ இத? அத பார்த்தேன். ஃபேரா தான் கம்ப்ளீட் பண்ணாரு ப்ரோ. எப்படி ப்ரோ கம்ப்ளீட் பண்ண? ஃபேரா தான் பண்ணாரு. அந்த செஸ்ட் டா சூப்பர் ப்ரோ. பெட்டே வண்டா உடைச்சது. பெட்டே வண்டா உடைச்சது ப்ரோ. இதுக்கு தான் ப்ரோ நான் எவனையுமே கூப்பிட மாட்டேன். நான் அவஸ்தைப்பட்டேன் தெரியுமா? பாரு ப்ரோ பிபி பேஷண்ட் எப்படி இருக்கான்ட்டு. இவ்வளவு பிபி ஆனா அல்சர் வந்துடும் சொல்லு ப்ரோ. நான் இங்க இருக்கேன். நான் ஸ்பெக்டேட்டர் மோட்ல இருக்கேன். இவனுக்கு சரியா லாக் அடிக்குதுயான்னு தெரியல. ஐயோ ப்ரோ என்ன பண்ணிட்டு எவ்வளவு தூரம்? ஜோக்கர் பிஎஃப் ஜோக்கர் ஒரேடியா பிடிக்கிச்சு. என்ன நெட்லாகா? ஆமா
ப்ரோ நான் உனக்கு ஒரு ஐடியா சொல்லிட்டா ப்ரோ. என்னப்பா ஐடியா? இந்த பெட் வார்ஸ்ல ஒன் ஃபிங்கர்லலாம் விளையாட சொல்லி கமெண்ட் பண்ணுறாங்கல்ல, ஆமா அவங்களுக்கு ஒன் ஃபிங்கரில் விளையாடு ப்ரோ. ஆனால் விளையாடும் போது எவன் கமெண்ட் பண்ணுறானே அவனையும் கூட சேர்த்துக்கிட்டு ஒன் ஃபிங்கர்லேயே விளையாட சொல்லி விளையாடு ப்ரோ. அதுக்கப்புறம் கமெண்ட்டே பண்ண மாட்டானுங்க. ஜோக்கர் ப்ரோ யாரும் பக்கத்தில் இருக்கிறத படிங்க ப்ரோ, பக்கத்தில் இருக்கிறத படிங்க ப்ரோ. எவனும் வரலன்னா அப்போ கூப்பிட்டவங்க வரல அதனால நான் விளையாடலன்னு சொல்கிறேங்க. அப்போ சொல்ல மாட்டாங்கல்ல. ஓகே மேலே படி ப்ரோ, படி ப்ரோ, ரெண்டுத்தையும் படி ப்ரோ. ப்ரோ மேலனா அங்க இல்லையா? சைன் போர்டு இது என்னது? என்னது? நான் வேணா ஒரு படிச்சேன். முட்டை பூச்சி ஜோக்கர். யார் ஜெயிப்பா சேலஞ்ச்? என்ன சேலஞ்ச்? ஓ நான் ஜெயிப்பேன். 100 சேலஞ்ச். இந்த சைடு வந்து ஜோக்கர், இந்த சைடு வந்து மூட்டை பூச்சி. எஞ்சிர் போவீங்க. அது என்ன சேலஞ்ச்? அதான் சப்ஸ்கிரைப் சேலஞ்ச் தான், வேற என்ன? நான் ஜெயிப்பேன். ப்ரோ ஐயோ இங்கெல்லாம் எவன் பிளாக் வைக்கிறது? உங்களெல்லாம் நான் எதை எடுத்து அடிக்க போறேன்னே தெரில ப்ரோ. இந்த 2 வுட்ல ஏதாவது ஒரு வுட்ல போ ப்ரோ, உனக்கு எது தோணுதோ அந்த வுட்ல. ப்ரோ உடைக்க கூடாது ப்ரோ, போக மட்டும் தானே சொன்னேன், உடைக்க சொன்னா. ஒரு நிமிஷம் இரு ப்ரோ. How many times you play with me? 2 1 ஒரு டைம் தான் ஆடி இருக்கேன். ஓ அதாவது இப்போ இருக்கிறது சேர்த்தியா இல்ல பழசு போட்டுமா? அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. 2 டைம் சொல்ல மாட்டாங்க. இதோட சேர்த்தனா 2 டைம். ஓகே. எக்கு ஆறு which is first? எக்கு பொண்ணு. முட்டை வந்துச்சா கோழி வந்துச்சா ஃபர்ஸ்ட்? இது எக்கு தான் ப்ரோ. எண்ணி எப்படி ப்ரோ? எண்ணி எப்படி? which one is red? ஓ கிரீன் கலர்ல போட்டு ரெட் போட்டுருக்குது. இங்க கிரீன் போட்டு ரெட் போட்டுருக்குது. இங்க கிரீன் போட்டு ரெட் கலர் ரெட். ஐயோ சூப்பர் புடிங்கிட்டு போய் வந்துச்சு. ஓகே நல்ல வேலை பாருல, ஸ்டேஜுக்குல நான் வரல. ஓகே ஓகே. ராங் ஆன்சர் ஒன்லி எஸ் ஆர் நோ. ராங் ஆன்சரா? நோ. இவ்வளவு நேரம் நீங்க பண்ணது, இவ்வளவு நேரம் நீங்க சொன்னது ராங் ஆன்சரா கரெக்ட் ஆன்சரா? நீங்க சொல்றது ராங்குன்னு நான் சொல்றேன். அது உண்மையா பொய்யா? ரெண்டுத்துல எதுக்குள்ள போறீங்கன்னு போங்க நீங்களே. நீயே கரெக்டா சொல்லிட்டேன்றாங்க, அப்ப இதானே கரெக்டா? இல்ல ப்ரோ, நீங்க ஃபர்ஸ்ட் ப்ரோ இவ்வளவு நேரம் நீங்க ஒரு ஆன்சர்ல வந்தீங்கல, அது தப்பு. ஓ இல்லையா? ஐயோ என்னையா அந்த பக்கம் நவந்ததுக்கே செத்துட்ட ப்ரோ. என்ன பேய வச்சு பயமுத்துனீங்களே, அவஸ்தைப்படுங்க ப்ரோ. இது போயிட்டாரியா ப்ரோ? அந்த இது கிட்ட போயிட்டு பெல் அடி ப்ரோ. பெல் அடி 4-5 தடவை அடி. டப்புன்னு அடி ப்ரோ. ஸ்பீடா அடி ப்ரோ. சீக்கிரம் ப்ரோ. நான் கொடுத்தத நீ இப்ப யூஸ் பண்ணலாம் ப்ரோ. இதான் நெக்ஸ்ட் ரவுண்ட். அடியில தரக்கூடாது. நான் கொடுத்தத நீ இப்ப யூஸ் பண்ணலாம். இப்ப எங்க என்னையா ஓ ஸ்லீப்பிங் பண்ணு இதுகிட்ட. ஸ்லீப் பண்ணு. ப்ரோ எல்லாம் ஓகே. எப்படி ப்ரோ அங்க போவ? கொண்டு வந்திருக்கனே. யோ நீ ஜோக்கர் என்ன மொட்டா நடிச்சிருக்கியா? அவருக்கு மூளை இருக்குது. எப்படி? அங்கதான் ஒரு ட்விஸ்ட். ட்விஸ்டா? நான் கிரியேட்டிவ் மூல மாத்தி வரேன். நான் இவ்வளவு நேரம் வந்து ப்ரோ வெயிட் பண்ணு ப்ரோ. எதுவும் போகாத ப்ரோ. வெயிட் பண்ணு ப்ரோ. எதுவும் பண்ணாத ப்ரோ. 1 minute.
நான் அடிச்சாலும் நீங்க கீழே வந்துருவீங்க. கிரியேட்டிவ்ல இருக்குங்கிறது பேசுறாரு. ம் என்ன விதத்துல பேசுறாரு? ஓகே, இப்ப என்ன பண்றது? மேல போங்க. மேல வா ப்ரோ. என்ன எரியுதுடி மாலா, தூங்கு. தூங்கி இல்ல ஐயோ, வேணா காலையில போன வீடியோ அப்ப நாங்க உங்களை பார்த்து சிரிக்கிறோம்னு போட்டீங்க. அப்ப இந்த வீடியோ அப்ப 2 பேரும் சண்டை போட்டுனே எங்க ப்ரோ போன இருக்காங்க. ஜோக்கர் ப்ரோ? நானா ஆ எங்கயோ போயிட்டேன் ப்ரோ எங்க எங்க போனா இங்கேயோ ஜோக்கர் சரியில்லையே யாரு ப்ரோ ஜோக்கர் காணும் கண்டுபிடிங்கோ, ஜோக்கர் காணும் கண்டுபிடிங்கோ. பத்த வச்சது எவனா எடுத்து விட்டது? பத்த விடா ஸ்ரீசாந்த். ஐயோ என்ன எப்படி நான் சர்வைவல் மோட்ல மாத்துவேன்? ஏய் பர்சனல் கேம் மோடுன்னு ஒன்னு இருக்குல்ல பைத்தியம், அதுதான் என்னன்னு தெரியுமா உனக்கு? சூப்பர் ப்ரோ. சொன்னல இந்த கைண்ட் ஹார்ட்ட வந்து பாதிக்கிறீங்க எல்லாரும். யோ அவரியா கைண்ட் ஆட்ட பே வச்சு பயமுத்தும் போது நான் பயமுத்துனா இப்படி பண்ணக்கூடாதா? என்ன நான் எதெல்லாம் ரங்கா அது இல்ல என்ன ப்ரோ பண்ற? கீழே போயிட்டு என்ன ப்ரோ உனக்கு ரேஸ்ல ஒரு புள்ளி நினைச்சா என்ன ப்ரோ இப்படி ஹெவியா இருக்கு? அந்த ஆர்மர் ஸ்டாண்ட் அடிச்சு போகணும். ஆனா போகணும். இந்த ஜாவா பிளேயர்ஸ்லாம் பண்ணுவாங்க பாருங்க, அந்த மாதிரி. என்ன அடிக்க அவ்வளவுதான். என்ன ப்ரோ ஒரு புலி நினைச்சா எலி மாதிரி அடிக்கிறா? வா ப்ரோ பாரு, புலினா என்னன்னு இவர் புலி முருகன் இல்ல, எலி முருகன். இல்லப்பா, கொஞ்சம் ஸ்லிப் ஆகும் அப்பப்போ, அதெல்லாம் கண்டுக்கூடாது. அப்பா பரவாயில்ல, செகண்ட் அடியே அடிக்கலையே ப்ரோ. ஏன் என் மட்டும் வேலை செய்ய மாட்டேங்குது கரெக்டா? நான் என்ன பண்றது? எப்படி இப்படிலாம் சமாளிக்கிறேன்? போயிட்டாரா? இல்ல என்னையா நடக்குது? ஸ்கிரீன் வேற தண்ணி ஆயிடுச்சு. தண்ணி ஆயிடுச்சா ப்ரோ? புரியல ப்ரோ, இப்பவும் புரியல, நான் பார்க்கல இதை. அதாவது வேர்வு ஆகுது இல்ல? ஓ ஸ்வெட்டிங் யா. என்ன பண்ணா எரியுது? எரியுதுவாளா? என்ன ஏமாத்துறீங்க? ஐயோ போச்சு ப்ரோ. ஏமாத்துற ப்ரோ? நான் ஏன் ப்ரோ ஏமாத்த ப்ரோ? அவன் ஸ்டார்டிங்லயே உனக்கு க்ளூ சொல்லிட்டான் ப்ரோ, ஜாவான்னு. வாழ்த்துக்கள். ஒரு மணி நேரம் ஆயிடும் போல. வேற லெவல் புரியுது ப்ரோ 20 நிமிஷம் ஆக போகுது ப்ரோ. ஏப்பா 20 நிமிஷம் ஆனா என்னப்பா? என்ன பண்ண போறாரு? எப்படியோ வேற லெவல் புடிச்சு. ஐயோ என்ன அந்த இடத்துல இருந்து இங்க காணாம போயிட்டு இது கட்ட அடிச்சா காணாம போக வரணும் ப்ரோ. போடு. ஐயோ எப்படி ப்ரோ? சரியா எப்படி ப்ரோ ஜாலியா இருக்கா? தண்ணி ஊத்தி கிளச் பண்ணுமா? இதெல்லாம் யோசிச்சு செஞ்சோம். இப்ப பாரு பாத்துட்டேன் ப்ரோ. ப்ரோ நான் பார்க்கவே இல்ல ப்ரோ. ப்ரோ நான் அதை பார்க்கவே இல்ல ப்ரோ. இதையும் நான் பார்க்கவே இல்ல ப்ரோ. ப்ரோ நான் பார்க்கவே இல்ல ப்ரோ. நீ அடிச்சது அது உடைஞ்சே போச்சு ப்ரோ. அந்த ஆர்மர் ஸ்டாண்ட் பாவம், அத போட்டு என்னமா அடி அடிக்கிறீங்க?
நான் அதை கொஞ்சம் பாட்டு கன்ஃபார்ம் பாட்டோ கன்ஃபார்ம் அடி அடி அடிக்கிறீங்க. ஸ்டாப் பண்ணுவா அவ்வளவுதான் எடுத்தது. போடு எடுத்தாரா எடுத்துறியா ப்ரோ? எடுத்தாரியா கிளட்ச் பண்ணக்கூடாது. ஐயோ பண்ணிட்டாரியா? சூப்பர் ப்ரோ சூப்பர் ப்ரோ ப்ரோ. ஆனா இன்னும் முடியல, இங்க வா. இப்போ பிஎஃப் சோக்கரோட வந்து நம்ம இந்த செகண்ட் சர்வரில் இந்த மேட்ச் ஒன்றும் இந்த கீழே தள்ளிட்டு பிடிச்சி போகிற மேட்ச்சு. ஏன்னா வந்து பிஎஃப் சோக்கரோட பிவிபியில் போயிட்டு அடி வாங்க நான் விரும்பலை. அதனால தான் இந்த மேட்ச் ஒன்றும். இதுலேயுமே ஓரளவுக்கு வந்து நல்லா தான் டஃப் கொடுத்தேன். ஆனால் அவர் கிட்டத்தட்ட கீழே தள்ளுற ரேஞ்சுக்கு போயிட்டார். இந்த சமயத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து நெட் லாக் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா நெட் லாக் ஆகி நின்ட்டார். அதனால் சரி ஓகேன்னு சொல்லிட்டு நான் அந்த பக்கம் நெட்டு லாக் ஆனோன்னு நிற்க சொன்னிருந்தார் அவர் நெட்டு லாகுன்னு. ஆனால் நான் பட்டுன்னு போயிட்டாங்க. அவங்க போயிட்டு முடிக்கவும் அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. டென்ஷன் ஆகிட்டு ஏன் ப்ரோன்னாரு. நான் வந்து ப்ரோ ஒன்றும் இல்லை ப்ரோன்னு சொல்லிட்டு நான் வந்து சும்மா ஜாலியாக சொல்லிட்டேன். அவர் டென்ஷன் ஆகிட்டாரு. நெட்டு லாகும் போதே நான் அடிச்சுனே இருக்கவும் டக்குன்னு வந்தோடனே வந்து கீழே ஒன்று வந்துட்டார். பதிலுக்கு டக்குன்னு நான் பிரிட்ஜு போடவும் என்னையும் தள்ளி விட்டார். அதுக்குள்ளே நான் வந்து நான் ரீஸ்பான் ஆகிறதுக்குள்ளேயே அவர் பட்டு வந்து அங்கே முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஃபஸ்ட்டு ஓவர் நெட்டிலாக இருந்தது, திடீர்னு நல்லா நெட்டு கிடச்சிச்சு போல். நான் வரத்துக்குள்ளேயே அங்கே வந்து முடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. செகண்ட் ரவுண்டு பார்த்தா ஃபுல்லாக பிளாக் போட்டு விட்டாரு. கடைசியில் நான் அவரை தள்ளி விட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் அவர் போட்ட பிளாக் இன்னும் மறையில. சரி எப்படியோ பிரிட்ஜிங் போட முடியாதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணேன். அதுக்கப்புறம் ஓரளவுக்கு வந்து பிளாக் போடுற மாதிரி முடிஞ்சு போகலான்னு பார்க்கும்போது கரெக்டாக காம்போ எடுத்து கீழே தள்ளி விட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்தோன்னா வந்து அவர் அடிக்கிற மாதிரியே வராமல் அப்படியே நவுந்து போயிட்டு டக்குன்னு போயிட்டு செகண்ட் ரவுண்டையும் முடிக்கலான்னு சொல்லிட்டு வேகமாக போயிட்டு செகண்ட் ரவுண்டையும் முடிச்சிட்டேன். இப்போ நான் வந்து இன்னும் ஒரு ரவுண்ட் எடுத்தால் வின்னு. ஆனால் இந்த சமயத்தில் என் ஃபோனு ரொம்ப சூப்பராக ஒரு வேலை பார்த்து வரும். கிட்ட போயிட்டு பிளாக்கை ப்ளேஸ் பண்ணுறோம், பார்த்தா ப்ளேஸ் ஆக மாட்டுது. அவர் டப்புன்னு ஒரு அடி அடித்து கீழே தள்ளி விட்டார். இப்போ வந்து அவர் போயிட்டு என்னால் ஒன்றுமே பண்ண முடியல. 2-2 வந்துச்சு. இந்த சமயத்தில் கரெக்டாக வந்து இந்த ரவுண்டு வந்து நானும் அடிக்க மாட்டேன் அவரும் அடிக்க மாட்டார் நினச்சிட்டு போனால் அதே மாதிரி அவரும் அடிக்கலை. இதான சான்ஸ்னு வேகமாக போயிட்டு வந்து சீக்கிரமாக போயிட்டு முடிச்சிட்டேன். எப்படியோ வந்து ஏதாவது ஒரு மேட்ச்சில் நீங்கள் வந்து பிஎஃப் சோக்கில் பிவின்னு சொல்ல முடியாது, ஒரு நார்மல் மேட்ச்சில் பிஎஃப் சோக்கர்கிட்ட வந்து ஜெயிச்சாச்சு. ஓகே, இதுக்கப்புறம் இந்த மாதிரி மேட்ச் வேறு ஏதாவது போகலாமான்றதை சொல்லுங்கள். பாய்.